ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் SPGK சேனல். வாங்க நம்ம தோட்டத்துல போயிட்டு பூ இருக்கலாம். இருக்கு. ஹாய் கைஸ், இதுதான் நம்ம வச்சிருக்க தோட்டம். நல்லா பாத்துக்கோங்க. இது வந்து காக்கனா பூன்னு சொல்லுவாங்க லோக்கல்ல. பாருங்க, நம்ம வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வச்சுட்டோம்னா இதுலயே நிறைய வருது. இங்க மல்லிப்பூ இருக்கு, அப்புறம் காக்கனாவும் நாங்க வச்சிருக்கோம். இப்போதைக்கு ஒரு 3 முழத்துல இருந்து 6 முழம் வரைக்கும் எங்களுக்கு வருது. அதனால நம்ம வாங்க வேண்டிய அவசியமும் இங்க இல்ல. இது நல்லாவும் நமக்கு இருக்கு. பாருங்க கைஸ், ஒவ்வொரு செடியிலுமே நமக்கு வந்து ஒரு 1/2 முழம் கிட்ட 1/2 முழம். சில செடிங்களெல்லாம் பாத்தீங்கன்னா 1 முழம் பூ கூட நமக்கு வருது. லென்த் எல்லாம் ஒன்னொன்னு பாருங்க, நல்ல இது கொடுத்துருக்கு. மொக்கு வந்து நெக்ஸ்ட் டே கூட நமக்கு வந்துட்டே இருக்குது. கேட்டிருந்தீங்க, இவ்வளவு செடியில பூ இப்படி நல்லா வருது, நீங்க என்ன உரம் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நாங்க ஃபார்மிங்காகவே வந்து ஆடு மாடு எல்லாமே வளர்த்துட்டு இருக்கோம். அதுல இருந்து வர உரம் தான் வந்து நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட வேஸ்ட்டை தான் நாங்க உரமா யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த இலையெல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நாங்க வந்து நேச்சுரலா தான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றது. இதுதான் எங்க ஃபார்மிங்ல இருக்கிறது. எல்லாரும் கேட்டிருந்தீங்க பூச்செடி எப்படி வளர்க்குறோம் அப்படின்ட்டு. மெயினா நமக்கு சன்லைட் தேவைப்படும், பிளஸ் அந்த உரம், பிளஸ் வாட்டர் வந்து நல்லா இருந்தா நல்லா தான் இருக்கும். சன்லைட் இங்க டைரக்டா பண்றதுனால கொஞ்சம் நமக்கு growthமே நல்லா இருக்குது. அப்புறம் இங்க வந்து நம்ம மிக்ஸ்டு கல்ச்சரா தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது காக்கனா பூ நாங்க இங்க வச்சிருக்கோம், துளசி இங்க இருக்கு, அப்புறம் கொய்யா செடி இங்க வச்சிருக்கோம், அப்புறம் மல்லிப்பூ செடி இங்க இருக்குது, முருங்கை செடியும் அங்க வச்சிருக்கோம். நாங்க எல்லாமே பாத்துக்கலாம் நீங்க. பிளஸ் டாக்ஸ் இங்க இருக்காங்க. பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஹென் எல்லாமே இங்க பக்கத்துலயே இருக்கு எல்லாமே. சோ அவங்க இங்க பாருங்க, எல்லாமே நேச்சுரலாவே இருக்கிறதுனால எல்லா பிளான்ட்ஸுமே நாங்க வச்சிருக்கோம், மிக்ஸ்டா வச்சிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க தென்னை மரம், பின்னாடி வாழை மரம் வச்சிருக்கோம், பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஜூஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் கூட நாங்க பண்ணிருக்கோம், நீங்க அதெல்லாம் வச்சிருக்கோம். பிளஸ் பார்க் செடி மாதிரி சைட்ல இருக்கு, வேணா நீங்க வியூ பண்ணி பாருங்க. பார்க்கிங்காக ஜஸ்ட் ஷோக்காகவும் நல்லா இருக்கு எல்லாமே. பிளஸ் இப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும், ரிமைனிங் ஃபிளவர்ஸ் கூட நாங்க வச்சிருக்கோம். இதோட வாட்டரிங்காக நாங்க இங்க வந்து ஃப்ரண்ட்ல வச்சிருக்கோம் வாட்டர் சப்ளை எல்லாமே. சோ நாங்க இங்க வந்து டேப் ஆன் பண்ணோடனே அது ரெகுலரா அதுக்கு போய்க்கும். பிளஸ் இது வந்து நீங்க பாத்திருப்பீங்க, இந்த பூ மோஸ்ட் ஆஃப் கோயில்ல எல்லாம் பாத்திருப்பீங்க, ஆரஞ்சு கலர்ல வித் ஒயிட் கலர். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆரஞ்சு உள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். பாரிஜாத ஃப்ளவர் கூட இதை சொல்லுவாங்க. நீங்க கீழே பாத்தீங்கன்னா அதோட விஷுவலைசேஷன்ஸ் எல்லாம் தெரியும். நாங்க சாமிக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம், ரிமைனிங்லாம் இப்படிதான் இங்க அப்படியே இது வந்து உரமா யூஸ் ஆகும் ரிமைனிங் செடிஸ் கூட. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நாங்க வீட்டுக்குள்ளே இதை பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து வெத்தலை சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குட்டீஸ்க்குலாம் சில டைம்ல உடம்பு சரியில்லைன்னும் போது வெறும் வாட்டர்ல அதை கொதிக்க வச்சு கூட கொடுத்தா இட்ஸ் வெரி குட் ஃபார் த ஹெல்த். இப்ப எங்க சொல்றேன், சங்குப்பூ வச்சிருக்கோம். பிளஸ் அதுலயே மணி பிளான்ட் இருக்கிறதால அது ஷோவா இப்படி வளர்ந்துட்டு இருக்கு. அதை நாங்க டெக்கர் பண்றதுக்காக இப்ப விட்டுருக்கோம். வேற ஏதாச்சும் அப்படியே இதே மாதிரி வேறு எதுனா உங்களுக்கு இந்த மாதிரி வில்லேஜில் பற்றி எதனா டவுட்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை கமெண்ட்டில் சொல்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.